கேமரா தான் நைட்டுக்கே வேந்ததில் ஹேண்டில் இது மட்டும் மடிச்சிக்கிச்சு. வீட்டுக்கு போய் தான் ரெடி பண்ணோம். வண்டி ஸ்டேரிங் என்ன மடிச்சிக்கின்னு தான் ஸ்டேரிங் லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு கைஸ். இந்த ரூட்டில் நேராக எடுத்து வந்தேன்னா பண்ணிட்டேன். யாருன்னா வரங்கோ கிளம்பிட்டேன் காய்ஸ். போ அப்டேட் பண்ணுறேன். அதான் சொன்னேன் ஹெவியாவேந்தா ஸ்டேஷனே வந்துல்ல ஆட்டாதா கால் எட்டாதா, அதனால தான் சொல்கிறேன். கால் உனக்கே எட்டலன்னா எப்படி நானும் கால் எட்டலன்னு தான் சொல்ல முடியும் நானே. ஐயோ பொறுமையாக தான் இறங்கணும் பொழுது. எப்படி போனா இறங்கிக்கோ இறங்கத்தான் நல்லது. ரூம் இதான் பார்த்துக்குங்க. நம்ம நைட்டு ஸ்டே பண்ண ரூம்லாம் நல்லா தான் இருக்குது. காய்ஸ் வந்தோம். நெட்டு சரியான டேப்பர். வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 80 டிகிரியாவது மேலே இருக்கும். அந்தளவுக்கு இது இறங்க முடியலன்னா இதில் சாலிடாக ஆட்டோ வருதுயா. நம்ம வண்டியை தனிச்சியா ஆட்டோக்கார் நல்லா ஓட்டுன்னு வரணும்ப்பா. வண்டி பார்த்து வருங்க. கிளச்சே பிடிக்கல இங்கே 20 போகுது. 20க்கு மேலே போவோம் எப்படியும் ஸ்பீடு. இன்னும் டவுன் எப்படி ஆகுது பாருங்கள். நைட்டு இந்த டவுனில் தான் வச்சுனோம் அந்த வண்டியை. கிளச்சு பிடிச்சா போதும் வண்டி வேகமாக போவோம். தெரிதா படிப்படியாக ஏற்று பாருங்கள். 40 ஏறிச்சு பாருங்கள் அப்படியே. காய்ஸ் நம்ம கால் நைட்டு வந்த ரூட்டில் தான் மேலே ஏறணும் போகுது. இப்போ நைட்டு இந்த நீட்டில் தான் ஏறணும். தரமாக இருந்தது தெரியுமா? இந்த நீட்டில் தான் நைட்டு ஏறணும். சத்தியமாக அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ரூட்லேயே வந்தோம். நாங்கள் இதில் தான் வந்தோம். நாங்கள் நேராக வச்சு அந்த ரூட் அது கூட ஆஃப் ரோடு ஸ்லோப்பு. இது எப்படி தெரியுமா இருந்தியா? அங்கே பாரு இதில் ஃபஸ்ட்டுக்கு இருக்கு மேலே ஏறல வண்டி. நான் வீடியோ எடுக்கத்தா ஹெல்மெட்லாம் வச்சுக்கிறேன். வீடியோ எடுக்கிறது நானா பார்த்தியா? ஹெல்மெட் போட்டுக்கலண்ணா இதே ஸ்லோப்பு தான் தரமா இருந்தில்ல நைட்டு வரும்போதே. எடுத்துங்கிறேன். ஆன் பண்ணிட்டேன் வண்டி. கிளச்சு போச்சுன்னா 100 போவோம் எப்படி இதில் பாருங்க. எல்லாம் பிரேக் பிடிச்சி தான் போய்ங்கிறாங்க ஆளுங்க. நான் அப்படியே போமா டயர் தேய்ச்சி போவானா அங்கே ஒரு எப்படி இருக்குது பார்த்தியா வண்டியை? இப்படி எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 40 டிகிரி அதுக்கே டவுனில் இருக்க மாட்டான். 40 டிகிரி மேலே இருக்கணும். 40 டிகிரி மேலே இருக்கணும். வண்டி ஆஃப் பண்ணுறேங்க காய்ஸ். எல்லாம் வண்டி கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்க. பொறுமையாக தான் போனோம். இந்தமாரி இதுலாம்
வேகமாக போனால் வண்டி நம்மளுக்கு முன்னே போயினா இருக்கும். இந்த இடத்தெல்லாம் எப்போ இவனுங்களாம் வண்டி எடுத்து வந்து தோணுங்க. எப்படி தான் டெய்லி ஏறி இறங்குவாங்க. சத்தியமாக இது வேறு மாதிரிப்பா அந்த ரூட். ஆனால் நைட்டு நாங்கள் அந்த பாதியில் ஏறணும் பாரு, வண்டியே ஏறல அப்படியே நிற்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா மலை ரவுண்டாக கொஞ்சம் இது பண்ணிட்டு வண்டி ஓட்டுற மாரி இது மாரி இருக்குன்னு நினைக்கிறேன். உடுமிலி ஹில் ஸ்டேஷன் டாப்புன்னு போட்டுருந்து அதை தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்ரு. அதை போய் பார்த்துட்டு அப்படியே இது போகிற மாரி ஒரு அதான் இடம்லாம் வந்தாலும் சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. வாகமான் வந்தீங்கன்னா மறக்காமல் சுற்றி பார்த்துருங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம். ஓகேங்களா? குழந்தைங்க விளையாட்டுக்கு இங்கே ஒரு டீம் பார்க்கே இருக்குது லெஃப்ட் சைடில். இது இப்படி தான் போனோம். அதுக்குள்ளே வண்டியில் வேறு செயின் லூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்குன்னு சவுண்டு வருது. ஏன்னா மெக்கானிக் இருந்தால் செயின் டைட் வச்சுன்னு போயிடணும். வாகமான் வரங்க கன்ஃபார்மாக இந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்த்துருங்க. மிஸ் பண்ணுற போகிறீங்க. ஓகேங்களா? அதேமாரி மூஞ்ச அளவுக்கு நிறைய பேராக வாங்க. அப்போ தான் இன்னும் நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். கேரளா மாடு இது. பார்க்கவே இல்லையா? இருக்குல்ல, இப்போ நல்லா பார்த்துக்குறோம் ஃபுல்லாக. ரைட்டுன்னு பாருங்கள், அப்படியே நசலாகுது. அப்புறம் காய்ஸ் இங்கே தான் போகிறோம் அட்வென்ச்சர் பார்க்குக்கு. உள்ளே போகிறோம். தலைங்க பேராக்ளைட்லாம் பண்ண போகிறேன்னுச்சிங்க. ஒரு வேளை அதுக்கு தான் போதுங்களோ? இதான் அட்வென்ச்சரு. அங்கே பாரியா? இவ்வளோ ஆட்டோ கூடலாம் போதப்பா. அங்கே சும்மா விட்டானுங்க, இங்கே பூச்சானுங்க பாரு பட்டுன்னு காசுக்கு. ஆயிலாம் ஒர்க்கலான்னு போட்டுக்குது பாருங்க. அங்கே வாகமான் சரி காசு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. மடக்கிறானுங்க. பஸ்ஸுக்கு 100, ட்ராவலருக்கு 50. நேராக போகிறோம். நேராக எடுத்து நிற்கிறார் இவர் போராட்டி. இவர் பின்னாடி நிற்க மாட்டார் புத்தூர். அங்கே பாருங்க காய்ச்சி இதில் ஆளுக்கு ஒன்று நிற்கிது. பச்சை மனிதன் பாறையை தூக்கி போடுறான். ஹெலிகாப்டர் தூக்குறான்பா. தெரில, எல்லாத்துக்கும் துட்டு தான் போகுதுங்க. கிரிக்கெட் ஆறானுங்க காய்ச்சிங்க. மேசல் காட்டுறாங்க பாரு. அங்கே நிற்கிறாங்க பாரு. அதுவும் ஆளுங்க எந்த கிராஸில் நிற்கிறாங்க பாரு. அதுவும் இந்த பாரு பார்க்கிங் பாரு. எங்கே பாருங்க பண்ண மொத்தங்க தான் இருக்குது. மொத்த துட்டு தான். ஒரு கொப்பை போகிற தூரம் போகணும் தான். நல்லா தான் இருக்குது. மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டுனா மொத்தத்தை சுற்றி பார்க்குற மாதிரி தான் நல்லாயிருக்கும். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று துடுவாங்க. நம்மளுது 500 அதோ வந்துட்டோம். என்ன எங்கெங்கே அடிக்குதுங்குதுங்க. அதில் தான் போயிடலாம். அது குட்டி மலையாகுதுன்ட்டு பெரிய மலைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். அங்கே பாரு பாதி கட்டிங் வந்துட்டோம் காய்ஸ் ஆஃப் ரோடு.
இன்னும் போகணுமா? வா நல்லா எட்டி வரைக்கும் போய் நிறுத்துறேன். சரி நான் கூடுவேன். வாங்க வாங்க. அடே மொத்த வண்டி ஒன்று நிறுத்தினா இருக்கேன். அதுக்கு அங்கே நிற்குதுங்களே. அதுக்கு பிள்ளை வெட்டி வச்சுக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. கேட்டாலும் கேட்பானுங்க. பைக் போய் பார்த்தியா? அடே இறங்குறியா வண்டியா? எதுங்கய்யா? ஏய் இங்கே வாங்க, இங்கே நல்லா இருக்குது. காய்ஸ் ஆஃப் ரோட்டில் எத்தனை அங்கே தீரும் பாருங்க. இங்கெல்லாம் வெய்யே கிடையாது. நாம் தான் வந்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. நேற்று எடுத்துங்களா இது? இங்கே பாருங்க, வைக்க சாகத்துக்கு வந்தோடனே தொழில் இறங்குற மாதிரி வாங்க. ஒரு ஆஃப் ரோடு எடுக்க போகிறோம். உக்காரியா? ஐயோ வேணாம், அது வேளாவாது. இப்படியே போயிடலாம். திருப்பு முடியல வண்டியை. இறங்கிட்டா? இல்லை இல்லை உக்காரு. கல்லு பேர் இப்படியே போயிடலாம். கூப்பிடுறாரா? நீ வாடு பாரியா? நான் இறங்கிக்கிறேன். என்னவா? இருத்தல நான் வந்துடுறேன் உங்க வண்டியில். இது கொஞ்சம் ஆபத்தான பேசுறது. அவர் ஓட்டு போறாரா? கொடுத்தல நான் ஓடுறேன். இந்தா எந்த வண்டி கேட்குறா? ஐயோ ஓ இங்கேருந்து இறங்குறதுக்கு. வண்டியில் ஏறி உட்காந்துரு. ஸ்டாண்ட் எடுக்க முடியலையா தலைக்கு? இங்கே பாரு உக்காத்தா. வயலில் பண்ணுங்க.